உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? எதுக்குங்க சாக போறீங்க? நீங்க எதுக்குங்க என்ன காப்பாத்துறீங்க? நான் படிட்டு நிம்மதியா போய் செத்து போயிருப்பேங்க. எதுக்குங்க என்ன காப்பாத்துறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா சாகிறது கண்டிப்பா ஒரு முடிவு கிடையாது. தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை மனசுல இருந்து அழிச்சிருங்க. உங்களுக்கு என்ன தெரியுங்க என் கஷ்டம்? என்னால இந்த உலகத்துல வாழ முடியாதுன்னு முடிவு பண்ணிதான் நான் சாகிறதுக்கு போறேன். உங்களை யாருங்க என்ன காப்பாத்த சொன்னா? நீங்க யாருங்க முதல்ல? போதும், இத்துடன் பாட்டிக்கோங்க. உங்க வீடு எங்க இருக்கு? சொல்லுங்க, உங்க வீடு எங்க இருக்கு? இல்ல, நான் சொல்ல மாட்டேன். சரி, ஓகே. அப்ப நான் உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்றேன். அவங்க உங்களை கூட்டு போய் உங்க வீட்டை விடுவாங்க. வாங்க போலாம். இல்ல, வேண்டாம் வேண்டாம், போலீஸ் ஸ்டேஷன்ல வேண்டாம். இல்லைங்க, உங்களை நான் இப்படி தனியா விட்டு போக முடியாது. நீங்க மறுபடியும் இந்த தப்பான முடிவு தான் எடுப்பீங்கன்னு எனக்கு தோணுது. வாங்க, ஒண்ணு உங்க வீட்டை நான் கூட்டு போய் விடுறேன், அப்படி இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு போய் விடுறேன். நீங்க இங்க நிக்கிறது இப்போதைக்கு சரியே கிடையாது. இல்ல இல்ல, நானே என் வீட்டுக்கு போயிடுறேன், நீங்க போங்க. அப்படியா? சரி, ஓகே, நானும் உங்க கூட வரேன். வாங்க போலாம். நீங்க யாரு ஃபர்ஸ்ட்? நான் தான் என் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டேல. உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்க கூட வர முடியும்? உங்க வீட்டை பத்தி போங்க. சரி, உங்க வீட்டுல இருக்கவங்க யாருக்காச்சும் கால் பண்ணுங்க. அவங்க வந்து உங்களுக்கு கூட்டு போட்டோம். அது வரைக்கும் நான் உங்க கூட இங்கேயே இருக்கேன். வேண்டாம், எனக்கு போக தெரியும், நீங்க போங்க. இங்க பாருங்க, தேவையில்லாம பண்ணாதீங்க, இல்லைன்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன். சாக போனா கூட நிம்மதி இல்ல. இது வேலைக்கு ஆகாது. நான் போலீஸ் கால் பண்றேன். ப்ளீஸ், தயவு செஞ்சு கால் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். போலீஸ் மட்டும் தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமா போயிடும். எங்க அம்மாக்கு, எனக்கு, எல்லாருக்குமே. சரி, அழாதீங்க. கையை கீழே போடுங்க. அழாதீங்க. சரி, இப்போ என்னதான் பண்றது? வேற எங்கேயாச்சும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடு அந்த மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லுங்க, அங்க கூட்டிட்டு போயாச்சும் விடுறேன். ஆனா தயவு செஞ்சு சாகணுன்ற முடிவு மட்டும் எடுக்காதீங்க. எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. அதே மாதிரி நான் வாழ்றதுக்கும் எனக்கு எந்த பிடிப்பும் இல்ல. என்ன பாருங்க. இல்ல, அப்படியே சொல்லுங்க. கொஞ்சம் தலை நிமிர்ந்து என்ன பாருங்கங்க. உங்களுக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. அதான் நான் இருக்கேன்ல. இனி நான் தான் உங்க ஃப்ரெண்ட். சரிங்க. அது எப்படி யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க எனக்கு ஃப்ரெண்டா இருக்க முடியும்? தெரியாதவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க, அப்புறம் ரொம்ப தெரிஞ்சவங்களா மாறிடுவாங்க. இல்ல, உங்களை பத்தி எனக்கு முன்ன பின்ன தெரியாதுல்ல. தெரிஞ்சுக்கலாம். சரிங்கங்க. ம், சரி, இப்போ சொல்லுங்க, எங்க கூட்டு போறது? அச்சச்சோ, என்ன சிரிப்பு காணாம போயிடுச்சு. எங்க போறதுன்னு தெரியல. அம்மா கிட்ட போனா அம்மா செமையா அடிப்பாங்க. வேற யாரும் ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு இல்ல. சரி, இப்போதைக்கு நீங்க எங்க வீட்ல வந்து தங்கிக்கிறீங்களா? என்னது, உங்க வீட்லயா? ஆமா, அம்மா அப்பா, எனக்கு ஒரு தங்கச்சி, குட்டி தங்கச்சி கூட இருக்கா. நீங்க வந்து அங்க தங்கிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களை நம்பி எப்படி வர்றது? நான் தான் உங்க ஃப்ரெண்ட் இல்ல. ஃப்ரெண்டு தான். ஆனா இன்னைக்கு தானே நம்ம பேசி பழகணும். இப்படியே உங்களை தனியா என்னால விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா எனக்கு பயமா இருக்கு, என் ஃப்ரெண்டு தப்பான முடிவு எடுத்துருவாங்களோன்னு. அதனால கையோட கூட்டு போறதா சரின்னு தோணுது. வாங்க, கண்டிப்பா வரணும். பயமா இருக்கு. பயப்படாம வாங்க, நான் எதுவும் பண்ணிட மாட்டேன். சரி, அப்படி இல்லைன்னா உங்க வீட்டு அட்ரஸ் கொடுங்க, அங்கேயே கூட்டு போய் விடுறதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் விடுறேன். இல்ல இல்ல, இப்போதைக்கு அங்க போறது சரியா வராது. சரி, அப்ப எங்க வீட்டுக்கு போறதா சரியா வரும். நீங்க வாங்க போலாம். எப்படி போறது? யோசிச்சிட்டீங்களா? போலாமா? அம்மா சொல்லிருக்காங்களே, இந்த மாதிரி யாராவது கூட்டு போறேன்னு சொன்னா கடத்திட்டு போய் கண்ணெல்லாம் நோண்டி எடுத்துருவாங்கன்னு. ஒருவேளை இவன் கண்ணெல்லாம் நோண்டி எடுக்கிறதுக்காக தான் என்ன கூப்பிடுறானா? இல்ல இல்ல, நான் வரல. அட வாங்குங்க, உங்களை நான் எதுவும் பண்ண மாட்டேன். என் வீடு இங்க தான் பக்கத்துல இருக்கு. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான். வாங்க, எதுவுமே ஆகுது, நான் எதுவும் பண்ண மாட்டேன். வாங்க, நம்பி வாங்க. மூஞ்சி நல்லா சிரிச்ச மாதிரி தான் இருக்கு. பார்த்தா நல்லவங்க மாதிரி தான் இருக்காங்க. இருந்தாலும் பயமா இருக்கே. ஒருவேளை கிட்னி திருடி விற்கிறவனா இருப்பானோ? இங்க வந்து குதிச்சு உயிரை விட்டா கூட ஒரேடியா போய் சேர்ந்துடலாம். ஆனா கிட்னிலாம் திருடினா என்ன பண்றது? அம்மா கிட்டே போயிடலாம்னா அம்மா போட்டு அடி வெளுத்துருவா. அட வாங்குங்க. சரி, போலாம். வாங்க வாங்க. கடவுளே, நீதான் என்ன காப்பாத்தணும். எங்க அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சு நான் எங்க போறேன்னு எனக்கே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கேன். அச்சோ அச்சோ, என் பிள்ளை காணாம போயிடுச்சே. நானே என் பிள்ளைய நாசமாக்கிட்டேனே. விஜய் தான் உனக்கு, விஜய் தான் உனக்கு எப்பயுமே சொல்லிட்டே இருந்தனே. அதுவே அவளுக்கு ஆசையை வளர்த்து விட்ட மாதிரி ஆயிப்போச்சே. அழாதம்மா, கோயிலுக்கு எங்கேயாவது போயிருப்பாமா, வந்துருவாமா, அழாதம்மா. மனசுடைஞ்சு அழுதுட்டே இருந்தாலேம்மா. சமாதானப்படுத்தலான்னு போனா காணாம போயிட்டாலேம்மா. போனும் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறா, எங்க இருக்கானே தெரியலையேம்மா. நான் உயிர் வாழ்றதே அவளுக்காகத்தானே. அவளை இப்படி பாக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஏங்க, உங்க தங்கச்சி என்ன சொல்றாங்க? விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்களா? தங்கச்சி ஏற்கனவே என்கிட்ட அதை பத்தி பேசிட்டா, விஜய்க்கோ வள்ளிக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறத. நானும் சரின்னு சொல்லிட்டேன். எல்லாம் தெரிஞ்சுதா பேசுறீங்களா? ஏன் விஜய்க்கு போய் வள்ளியை கல்யாணம் பண்ணி தரணும்னு சொல்றீங்க? தேவையில்லாத வேலை பண்றீங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சுதான் பண்றேன்.
நீ அமைதியா இரு. உன் பேச்ச கேட்டு நான் ஆடினதெல்லாம் போதும். இதுக்கு மேல நீ ஏன் பேச்ச கேட்கற வழிய பாரு. வேண்டாங்க, வள்ளிய விஜய்க்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டாம். அமைதியா இருன்னு சொன்னேன். கண்டிப்பா வள்ளி கிடைச்சிருவாமா. அழாதமா, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி தேட சொல்றேன். ப்ளீஸ் அழாதமா, நான் போய் பாக்குறேன். விடுங்கண்ணே, எங்கேயோ போய் தொலைறா, இல்ல இந்த உலகத்தை விட்டே கூட போய் தொலைறா. இங்க வந்தா மட்டும் என்ன விஜய் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறான்? கிடையாதே. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இருந்து என்ன நான் பண்ண போறா? நான் சொன்னா என் பையன் கேட்பான். கண்டிப்பா வள்ளியை கல்யாணம் பண்ணிப்பான். உன் புள்ளைய கல்யாணம் பண்ணிக்க ஒரே தகுதி உள்ளவர் ஸ்ரேயா மட்டும்தான். அது எப்படி நீ வள்ளி கூட திருமணம் பண்ணி வைப்பேன்னு நானும் பாக்குறேன். அண்ணன் ஆச்சுன்னு பார்த்தா ஓவரா பேசுறான். அம்மா கேட்ட போது வள்ளிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பானாமே, அப்போ எப்ப நம்ம எல்லா சொத்தையும் ஆண்டு அனுபவிக்கிறது? இவன் புள்ளைய கல்யாணம் பண்ணா மட்டும்தான் நமக்கு சொத்து கிடைக்கும். ஸ்ரேயா உஷாராயிரு. வள்ளியை தேடி கண்டுபிடிப்போம் முதல்ல. கண்டுபிடிச்ச பிறகு விக்ரமுக்கும் பிரீத்திக்கும் முதல்ல கல்யாணத்தை முடிச்சுட்டு பிறகு விஜய்க்கும் வள்ளிக்கும் என்கேஜ்மெண்ட்டை முடிச்சிடலாமா? இவன் என்ன இப்படி சொல்றான்? அப்ப வடிவு என்ன பண்ணுவா? வடிவும் எனக்கு ஒரு பேத்தி மாதிரி தான். விஜயும் வடிவும் தான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்களே. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா தானே நல்லா இருக்க முடியும். பையன் கிட்ட அதுக்கப்புறம் தனியா அதை பத்தி பேசணும். இவன் வேற உளறி வைக்காம இருந்தா சரி. இந்த வள்ளி பிள்ளை வேற எங்க போயிருக்காலோ தெரியலையே. சீக்கிரம் வந்துருமா. என்னது இது? யார் மூஞ்சும் சரியில்லை. அது மட்டும் இல்லாம எல்லாரும் நம்மள ஒரு மாதிரி பாக்குறாங்க. வந்துட்டியா? வந்துட்டியாப்பா? ஏன் அத்தை அழுகுறாங்கன்னே தெரியலையே. கையை எடுங்க அத்தை. கையை எடுங்க. நல்லா கேளு, அப்படிதான் புடிச்சு கேளு. மாமா பொண்ணுங்க ரெண்டு பேர் இருக்கும்போது அந்த வடிவ கல்யாணம் பண்ணிக்கணும் மாமா இவனுக்கு. நல்லா கேளு. கையை எடுக்க சொல்லாம்பால். என் பிள்ளை காணாம போயிடுச்சுடா. என் பிள்ளை காணாம போயிடுச்சு. உன்னால காணாம போயிடுச்சு. உன் மேல பாசம் வச்சதை தவிர வேற என்னடா பண்ணாவ? உன்னால என் பிள்ளை இன்னைக்கு என்கிட்ட இல்ல. என்ன சொல்றீங்க? இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பா. ஹே குள்ளி, கூப்பிடு. குள்ளி குள்ளி நீ எவ்வளவு வேணா கூப்பிடு. ஆனா அவ கீழே இறங்கி வரமாட்டா. ஏன்னா அவ வீட்டுல இல்ல. உலகத்திலேயே இருக்காளா இல்லையான்னு தெரியல. என் புள்ள இல்ல, போயிட்டா. குள்ளி எங்கேயும் போயிருக்க மாட்டா. கோயிலுக்கு எங்கேயாச்சும் தான் போயிருப்பா. நீங்க தேவையில்லாம ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. எப்படி பார்ப்பா, எப்படி இருப்பா? உன் மேல பாசம் வச்சு நீ தான் கல்யாணம் பண்ணிப்ப அவளை நினைச்சுக்கிட்டே இருந்தா. ஆனா நீ என்ன சொன்ன? எனக்கு வடிவுதான் முக்கியம், வடிவுதான் எனக்கு வாழ்க்கை பூரா வருவான்னு சொல்லியிருக்க. என் புள்ள அதை கேட்டுட்டு எப்படி பார்ப்பா, எப்படி இருப்பா? என்னது வடிவா? வடிவா? ஐயோ சொல்லிட்டாலே. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்து என் பேர பிள்ளை என்ன கஷ்டப்படுத்த போறாங்க தெரியலையே. ஆமா அண்ணே, விஜய் வடிவுதான் காதலிக்கிறான். அவளைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். நீ தங்கச்சி பொண்ணுங்கள்லயே வள்ளிக்கு கல்யாணம் பண்ணி தரணும்னு நினைக்கிற. ஆனா அவன் வடிவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். கையை எடுங்க, முதல்ல கையை எடுங்க. நீங்க என்னத்த பேசுறீங்க? குள்ளி காணாம போனதுக்கு நான் காரணமா? ஆமா, அவன் உன் மேல பாசம் வச்சு ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா. ஆனா நீ வடிவு தானே கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்ன. அதனாலதான் மனசு உடைஞ்சு எங்கேயோ போயிட்டா. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னதே இல்லையே. வள்ளி மேல எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே வந்தது இல்ல. விஜய், வள்ளியை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. அவளுக்கும் உனக்கும் தான் நிச்சயதார்த்தம். அவளைதான் நீ கல்யாணமும் பண்ணிக்கணும். அப்பா இல்லப்பா, அது முடியாது. வள்ளியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஆனா வள்ளிய கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது. விஜய், நீ வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கோ, பண்ணிக்காம போ, அது உன்னோட இஷ்டம். ஆனா வடிவை எப்படி நீ கல்யாணம் பண்ணிப்ப? ஈஸ்வரி, வள்ளியை தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கணும். புரியுதா இல்லையா உனக்கு? எனக்கு அவன் வள்ளியும் கல்யாணம் பண்ண தேவையில்ல, வடிவும் கல்யாணம் பண்ண தேவையில்ல. நான் ஒரு நல்ல பணக்கார பொண்ணா பார்த்துதான் விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். நீ கல்யாணம் பண்ணி வச்ச லட்சணத்தை தான் நான் தான் பார்த்தனே. வாயை மூடிட்டு இருந்துரு, இல்லைன்னா நீயே உங்க அம்மா வீட்டுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துடும். விஜய், போய் வள்ளியை தேடி கண்டுபிடி. அப்புறம் வள்ளி கூட தான் உனக்கு கல்யாணம். வடிவு இந்த வீட்டுல வேலை செஞ்ச பொண்ணு. அவளை நீ கல்யாணம் பண்ணி மருமகளா கூட்டு வரதுல எனக்கு இஷ்டம் இல்லை. அவன் நல்ல பொண்ணுதான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இந்த குடும்பத்துக்கு அவ செட் ஆக மாட்டான். இந்த குடும்பத்துக்கு செட் ஆகுறாளோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம். எனக்கு அவ ரொம்பவே செட் ஆயிட்டாப்பா. வள்ளிய தேடி கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வர. என்ன அண்ணன் விஜய் இப்படி பேசிட்டு போறான்? முதல்ல வள்ளி வரட்டுமா, பிறகு அவன்கிட்ட நானே பக்குவமா பேசுறேன். ஐயோ, எங்க இருக்காளோ எதுவும் தெரியலையே என் பிள்ளை. நானும் போய் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன். எங்கதான் போன குள்ளி? கடைசியில வடிவு சொன்னது உண்மையா போச்சே. குள்ளிக்கு அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்திருக்கு. இது கூட தெரியாத முட்டாளா இருந்திருக்கே விஜய். வடிவு தான் தப்பா புரிஞ்சிருக்கா.
புள்ளிக்கு அந்த மாதிரி எண்ணம் எதுவும் இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்து பார்த்தா தானே தெரியுது, வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா குள்ளி. என்ன ஆனாலும் சரி, குள்ளியை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கிறோம். அண்ட் செல்லத்துக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியவே கூடாது. தெரிஞ்சிச்சு நீங்க வள்ளியவே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாலும் சொல்லுவா. விஜய் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாருன்னு தெரியலையே. போய் குள்ளிக்கிட்ட பேசிட்டாரா இல்லையான்னு தெரியல. போன் ஆச்சு பண்ணி பாப்போம். சொல்லு வடிவ. விஜய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு வேலை விஷயமா வெளியே போய்கிட்டு இருக்கேன்னு சொன்னோம். என்ன விஷயம்? ஐ மிஸ் யூ விஜய். அடி பாவி, இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலயா ஐ மிஸ் யூன்னு சொல்லுவ? விஜய், ஏன் சைலண்டா இருக்கீங்க? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? புள்ளிக்கிட்ட பேசிட்டீங்களா? ஐயோ, எது கேட்க கூடாதுன்னு நினைச்சனோ அதையே கேக்குறோம். இல்ல இல்லச்சலாம், எதுவும் பிரச்சனைலாம் இல்லையே. கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு, நான் அப்புறம் பேசுவா. என்ன ஒரு மாதிரி பேசுறீங்க? நீங்க பேசுறது சரியில்லையே. ஐ மிஸ் யூன்னு சொன்னேன், பதிலே வரல. ஐ டூ மிஸ் யூ டி, மிஸ் யூ லாட். போதும் விஜய், நான் போனை கட் பண்றேன். கடமைக்குன்னு சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஒரு ஃபீலே இல்லை. செல்லம், அப்படிலாம் எதுவும் இல்லை. ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன், அதனால மட்டும்தான் உன்கிட்ட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நான் அப்புறம் பேசுவா ப்ளீஸ். சரி, குள்ளிக்கிட்ட பேசியாச்சா? ம் பேசிட்டேன். அவளுக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ல எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டா. வேற யாரையாச்சும் தான் அவ கல்யாணம் பண்ணிப்பா, என்ன பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. நீ அதை பத்திலாம் யோசிக்காத, ஃப்ரீயா விடு, சரியா சொல்லும்? எனக்கே விஜய் பேசுறது வித்தியாசமா இருக்கு. ஏதாச்சும் அங்க பிரச்சனை நடந்திருக்குமோ? இல்ல குள்ளிக்கிட்ட இவர் பேச போய் குள்ளி ஒத்துக்காம நம்ம கிட்ட ஏதாவது மறைச்சு சொல்றாரா? என்னன்னு ஒண்ணுமே புரியல. ஆனா விஜய் எதுவும் மறைக்கிறாரு. ஆனா அவங்க என்கிட்ட உங்களை பத்தி ரொம்பவே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்களே. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற ஆசை அவங்களுக்கு இருந்திருக்கு விஜய். அப்போ இருந்திருக்கலாம் செல்வம், ஆனா இப்போ நான் சொல்லி புரிய வச்சிட்டேன்ல, அவளுக்கு புரிஞ்சிருக்கும். நீ விட, இதை பத்திலாம் ஏன் யோசிக்கிற? சரி, அந்த இடத்துல உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா? அவங்க எல்லாரும் நல்லா பேசி பழகுறாங்கல்ல? இங்க எல்லாரையும் நல்லா தான் பாத்துக்கிறாங்க விஜய், அது பிரச்சனை இல்ல. விஜய், போனை குள்ளிக்கிட்ட குடுக்குறீங்களா? அவங்க லைஃப்ல நான் நடுவுல வந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிடக்கூடாதுல்ல. அவங்களுக்கு சொல்லி நானும் புரிய வச்சு சமாதானப்படுத்துறேன்னா எனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். சரிங்களா? ஏன் வடிவு, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் தான் சொல்றேன்ல, அவளுக்கு சொல்லி புரிய வச்சுட்டேன்னு சும்மா சும்மா அதையே கேட்டுக்கிட்டு இருக்க. விஜய், ஏன் கோவப்படுறீங்க? நான் இப்ப என்ன கேட்டுட்டேன்? அவங்க கிட்ட பேசுறதுக்கு தானே கேட்டேன். இதுல எங்க இருந்து உங்களை நம்புறேன் இல்ல, இதெல்லாம் என்ன பேச்சு? பின்ன நான் பேசிட்டேன்னு சொல்றேன், நீ அவங்க கிட்ட போனை கொடுங்க நான் பேசணும் அப்படின்னு சொல்ற. அப்ப என்ன அர்த்தம்? உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல, மறுபடியும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் நான் பேசுறேன்னா இல்லையான்னு, அதுதானே? இவ்வளவு நம்பிக்கை இல்லாம இருக்கா உனக்கு என் மேல? சொல்லுடி. விஜய், தேவையில்லாம எதோ பேசாதீங்க. நான் கேட்டது குள்ளிக்கிட்ட நானும் பேசி சமாதானப்படுத்துறேன்றதுதான். உங்க மேல நம்பிக்கை இல்லன்னு இல்ல. உன் வாயை திறந்தாலே குள்ளி குள்ளின்னு மட்டும்தான் வருது. அவ என்ன லவ் பண்றா பண்ணல அடுத்து. ஆனா நம்ம 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது, நீ நான் மட்டும் இருக்கும்போது உனக்கு என்ன பத்தின எண்ணம் தானே இருக்கணும். எதுக்கு யாரோட எண்ணமோ இருக்கு குள்ளி குள்ளின்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அவங்க என்னால ஹர்ட் ஆகியிருக்காங்க விஜய், அதை என்னால சாதாரணமா கடந்து போக முடியாது. அவங்க சந்தோஷமா இருக்காங்களான்னு தெரியற வரைக்கும் நான் சந்தோஷமா இருக்க முடியாது விஜய். குள்ளி சந்தோஷமா இருக்காளா இல்லையான்னு பாக்குற, நான் சந்தோஷமா இருக்கனா இல்லையான்னு பாக்குறியாடி? மத்தவங்களுக்காக நல்லாதான் யோசிக்கிறேன், ஆனா நானுன்னு வரும்போது மட்டும் உனக்கு யோசனையே வராது. நான் யோசிக்கிறேன் உங்களை பத்தி. ஆமாண்டி, நீ யோசிக்கிறதாண்டி. இப்போதைக்கு நான் போனை வைக்கிறேன், எனக்கு வேலை இருக்கு. விஜய், ஐயோ சாரி செல்லம், என்ன பண்றதுன்னே தெரியல. இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் நீ பேசிட்டே இருந்த, நான் குள்ளியை பத்தி எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுவேன். அப்புறம் நீங்க எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு நீயும் போயிடுவ. எந்த சுச்சுவேஷன்லயும் என்னால உன்னை இழக்கவே முடியாது. இப்போ இந்த சண்டை ஒரு 2 நாள்ல சரியா போயிடும். ஆனா நீ என்னை விட்டு போயிட்டேன்னா என்னால முடியாதுடி. முதல் வேலையா நான் குள்ளியை தேடி கண்டுபிடிக்கிறேன். ஏன் விஜய் இப்படி பேசுற? ஏதும் சரியில்லை. அவன் என்கிட்ட இப்படி எல்லாம் பேசவே மாட்டான். எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உன்னை மன்னிக்கவே மாட்டேன்.
அந்திமரா செஞ்ச காரியம் ஒண்ணு தப்பா போனதே என் தாமிர பரணி தண்ணி இப்போ உப்பா போனதே. வாசனை சும்மா அள்ளுது சின்ன பொண்ணு. அல்லுதோ? பெக்கர் சின்ன பொண்ணு. அக்கா, அது பெக்கர் இல்ல, பர்கர். பேர்லாம் வாயில நுழைய மாட்டேங்குது, ஆனா பெக்கர் போயிடும். சரோஜக்கா, பிரீத்தியும் மாப்பிளையும் எங்க? அவங்க சுத்தி பார்த்துட்டு வரேன்னு போயிருக்காங்கம்மா. சரி, அப்போ வெயிட் பண்ணுவோம். இல்லம்மா, வந்துச்சுன்னா சாப்பிட சொன்னாங்க. அவங்க பிறகு சாப்பிட்டுப்பாங்களாம். சின்ன சிரிச்சுங்க தனியா உட்காந்து சாப்பிடணும்னு ஆசைப்படும்ல, நம்ம சாப்பிட்டு கிளம்புவோமா? சரி, எதை சொல்றாங்க டுன் டுன். வாங்க சாப்பிடுவோம். சின்ன பொண்ணே, இப்ப இந்த பெக்கர்ல பண்ணு தனியா, அப்புறம் அந்த வடை தனியா, வெங்காயம் தக்காளி தனி தனியா எடுத்து சாப்பிடணும் தானே? எதுக்கு சிரிக்கிறா? அக்கா, இல்லக்கா, ஒட்டுமொத்தமா அப்படியே எடுத்து வாய்க்குள்ள வைக்கணும். என்ன சொல்ல சின்ன பொண்ணே? இவ்வளவு பெருசா எப்படி வாயை திறக்க முடியும்? ஓ, வாயின்னு நல்லா பான்னு இருக்கு, நல்லா திறந்து வாய்க்குள்ள வச்சுப்பேன். எனக்குள்ள குட்டியா இருக்கு, நான் என்ன பண்றது? குட்டி வாய் தான், ரொம்ப ரொம்ப குட்டி வாய் தான். மூடுங்க வாய. கோச்சு கதை சின்ன பொண்ணே, உண்மையை தானே சொன்னேன். இந்தாங்கக்கா, சாப்பிடுங்கக்கா. சின்ன பொண்ணு, என்னக்கா, எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? எதுக்கு நீ இப்படி திணிக்கிற? விட்டா மேலே அனுப்பிடுவ போல என்ன? நான் ஏன் 4 முடி அடி பண்ண போறேன்? உங்க மேல இருக்க பாசத்துல தானே ஊட்டி விட்டேன். இம்மா, எப்படி நம்ம இதெல்லாம் சாப்பிடுறாங்க? இவ்வளவு பெருசா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு சாப்பிடுங்க, நல்லாதான் இருக்கும். இல்லனா இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருங்க. வாங்க, நம்ம எல்லாம் சாப்பிடுவோம். ஓகே சின்ன பொண்ணே. சரிம்மா, நானும் சாப்பிடுறேன் சின்ன பொண்ணே. சரிக்கா. சூப்பரா இருக்கு சின்ன பொண்ணே. சரி சின்ன பொண்ணே, பக்கெட் எப்ப தருவாங்க? அதான் தந்துட்டாங்க இல்லக்கா. எங்க சின்ன பொண்ணே? ஒரு இடத்துல காணோம், இங்கேயும் காணோம். அதோ அங்கதான் இருக்கே பக்கெட். சின்ன பொண்ணே, நீ சொன்னது இரும்பு பக்கெட், அது பேரு பேப்பர்ல ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க. நீ சொன்னல இரும்பு பக்கெட் தருவாங்கன்னு, அது எப்ப தருவாங்கன்னு கேக்குறேன். அக்கா, நான் சும்மா சொன்னேன், இரும்பு பக்கெட்ல தர மாட்டாங்க, அதான் பக்கெட். அடி பாவி, என்ன ஏமாத்திட்டியா? என்ன விக்ரம் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்க? ஒண்ணும் இல்ல லட்டு. இல்ல, மேல எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நீ என்ன என்ன கீழே கூட்டிட்டு வந்துட்டியே, அதான் ஒன்னும் புரியல. இன்னுமா புரியல? புரியல, அதனாலதான் கேக்குறேன். புரியாதுடி, உனக்கு புரியவே புரியாது. எல்லாரும் உன்னை தப்பா நினைக்க போறாங்க விக்ரம். அவங்க கூட சேர்ந்து சாப்பிடாம நம்ம மட்டும் இப்படி தனியா வந்து நின்றுகிட்டு இருக்கோம். அத்தை கிட்ட நான் சொல்லிட்டு தான் வந்தேன். அப்படியா? என்னன்னு சொன்ன? இந்த மாதிரி நாங்க கொஞ்சம் தனியா போய் இருக்கோம், நீங்க சாப்பிடுங்க, நாங்க அப்புறமா சாப்பிட்டுக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அது சரி. சரி, இந்த பிளான் தான் இப்படி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பிளான் ஆச்சு, நம்ம கொஞ்சம் வேற எங்கேயாச்சும் கொஞ்சம் தூரமா அப்படி பிளான் பண்ணலாமா? ஒரு 2 days அப்படி ஸ்டே பண்ணிட்டு இருந்துட்டு வர மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி. என்னஹா? என்னடி சொல்லு. போலாம் விக்ரம், கண்டிப்பா போலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் போலாம். இதெல்லாம் ரொம்ப ஓவர். என்ன, நீ நானும் ஒரே ரூம்ல இருந்ததே இல்லையா? ரொம்ப ஓவரா பேசுறோம். இருந்திருக்கோம், ஆனா அப்பைக்கும் இப்பைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல விக்ரம்? என்ன வித்தியாசம்? எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே. நடிக்காதடா. நிஜமாவே தெரியலடி, சொல்லு. ஓ, சிரிப்பிலே தெரியுது உனக்கு எல்லாம் தெரியும்ல. என்னால பழைய மாதிரி உன்னிட்டு தூரமாலாம் இருக்க முடியல, உன் பக்கத்துலயே இருக்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. உனக்கு இப்படி தோணுதா? எனக்கும் தான். உன்கிட்ட பேசணும், உன் கூட இருக்கணும், உன் கூட வாழணும்னு தோணுது. நம்ம தனியா இருந்து என்ஜாய் பண்ண வேண்டிய நாள் இன்னைக்கு குடும்பமா வந்து எடுத்துட்டாங்க. கோச்சிக்காத விக்ரம். சாச்சா, ஊச்சிக்கலாம் இல்ல, ஆனா லைட்டா வலிக்குது, மனசு வலிக்குது. நான் அப்புறம் மருந்து போட்டு விடுறேன். என்ன மருந்து? நீதான் செல்ல பேரு சொல்ல சொன்னல, அதான் சொல்ல போறேன். செல்ல பேரா? நான் கூட எதுவும் பெருசா எதிர்பார்த்துட்டேன். சரி, செல்ல பேரையாச்சும் சொல்லு. மாமா. இன்னொரு வாட்டி சொல்லு. மாமா. ஐயோ ஐயோ, இன்னொரு வாட்டி. சும்மா சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சொல்லலாமே, தப்பு ஒண்ணும் இல்லையே, ஒரு வாட்டி மட்டுமா? மாமா. சொல்லுகடா மாமா, ஏ செல்ல செல்ல மாமா, நீ சொல்ல சொல்ல காதல் வரும் வீட்டில்
மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை பிடிக்கல, இதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சாலும் அதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எனக்கு வந்து கொஞ்சம் தெரிய வரும் எது பிடிக்குது எது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் மோரோவர் லைக் பண்ணுங்க, ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த சண்டே வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டோம், காதலிக்க நேரமில்லை வீடியோ. ஆனால் அது பெருசாக போகலை. இன்கேஸ் லைக் யார் யாரெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்களோ போயிட்டு அந்த வீடியோவும் பாருங்க. ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் இது. சில பேர் வந்து கேட்குறீங்க இந்த மாதிரி குள்ளிக்கு ஏன் ட்ரெஸ் போட மாட்டீங்க, நல்லா அழகாக காட்டுங்க ட்ரெஸ் போடுங்க அப்படின்னு. ஸோ குள்ளி வந்து அந்த ஆல்ரெடி அதுலேயே ட்ரெஸ் இருக்கு. ஸோ அது மூலயமா காமிக்கும் போது ஆக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் அழகா இருக்கும் உங்களுக்கு குள்ளிக்கு. அப்படிங்கிறதுனால தான் நான் ட்ரெஸ்ஸு போட்டு அந்த ஆக்ஷன்ஸை மறைக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அப்படியே வச்சிருக்கேன் ட்ரெஸ்ஸு போடாமல். வேற ஏதாவது உங்களுக்கு நெகட்டிவா இருக்கு இல்லை கமெண்ட்ஸ் சொல்லணும்னா கூட ப்ளீஸ் சொல்லுங்க. நான் அதை என் சைட்ல இருந்து சேஞ்ச் பண்ண முடியும்னா கண்டிப்பா சேஞ்ச் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட் கைஸ். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. பாய், டேக் கேர். இவ்வளோ நாள் நம்ம வந்து லவ் ரிலேட்டடாகவே கண்டென்ட் வச்சு வீடியோஸ் போட்டிருக்கோம். ஆனால் கோயிங் ஃபார்வர்ட் நம்ம மிக்ஸ்டு எமோஷனாக காமிக்கணும் அப்படின்னு என் மனசுக்கு வந்து படுது. அப்போ தான் வந்து அழுக அண்ட் சிரிப்பு எல்லாமே இருக்கணும் வீடியோவில் அப்படின்னு நான் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படிங்கிறதையும் எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. எல்லாமே இருக்கும்போது தான் ஒரு வீடியோ வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை அது பாசிட்டிவ்னாலும் சரி நெகட்டிவ்னாலும் சரி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது எனக்கு வந்து கொஞ்சம் தெரிய வரும், ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ளீஸ் கைஸ், டேக் கேர்.